8ஆம் வகுப்பு கணிதம் பாடம் 1 பயிற்சி 1.3ல் ஃபஸ்ட்டு -5/7 மற்றும் 8/9 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான அடைவு பண்பினை சரிபார்க்கவும். ஓகேவா, கூட்டலுக்கான அடைவு பண்பு சரிபார்க்க சொல்லியிருக்கிறாங்க, பெருக்கலுக்கான அடைவு பண்பினை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. கூட்டலுக்கான அடைவு பண்புனா a+b, பெருக்கலுக்கான அடைவு பண்புனா a பெருக்கல் b. ஓகேவா, நம்மளுக்கு இதை நம்ம கண்டுபிடிக்கும் போது அதுவும் நம்மளுக்கு ஒரு விகிதமுறு எண்ணாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அடைவு பண்பை நம்மளுக்கு சரி பார்க்குதுன்னு அப்படின்னு அர்த்தம். சரியா, இப்போ நம்மளுக்கு முதல்ல கூட்டலுக்கான அடைவு பண்பை சரி பார்க்கலாமா? கூட்டலுக்கான அடைவு பண்பு இப்போ a+b கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு 2 நம்பர் தந்திருக்காங்களா, அதை ஃபஸ்ட் ஒன்று ஏன்னு எடுத்துக்கிறோம், -5/7, செகண்ட் ஒன்று பின்னு எடுத்துக்கிறோம், 8/9. a+bங்கும்போது -5/7 + 8/9. இப்போ 2 பகுதியையும் பாருங்கள், பகுதி ஒன்று போல் இருக்கான் பாருங்கள், பகுதி ஒன்று போல் இல்லை. சரியா, அதுவும் நம்மளுக்கு வெவ்வேறான நம்பராக இருக்குது, நம்மளுக்கு சேமான வாய்ப்பாட்டில் வகுக்கிற மாதிரி எந்த நம்பரும் இல்லாததுனால மீச்சமாக இதுக்கு நம்மளுக்கு எடுத்தோன்னா 7 9 63. இப்போ இதை எதால் பெருக்கணும்னா 9ஆல் பெருக்கணும், இதை 7ஆல் மேலே கிளையமாக பெருக்கிறோம். I9 45, இங்கே மைனஸ் குறிக்கிறனால -45 + 8 7 56. இப்போ இதை கழித்தோம் அப்படின்னா 11/63. சரி, 11/63. இதுவும் என்னென்னா இதுவும் ஒரு விகிதமுறு எண்ணு தான். சரி, ஆனது எதில் இருக்கும் அப்படின்னா க்யூவில் இருக்கும், க்யூவில் உள்ளது. க்யூன்னு என்னது? விகிதமுறு எண்ணு. therefore a+b என்பது க்யூவில் அமையும். இப்போ அடுத்தது நம்ம பெருக்கலுக்கான அடைவு பண்பை சரி பார்க்கலாமா? அல்லது செகண்ட் ஒன் பெருக்கலுக்கான அடைவு பண்பு. இப்போ இதில் a பெருக்கல் b கண்டுபிடிக்கிறோம். ஏயோட வேல்யூ -5/7, பியோட வேல்யூ 8/9. சரி, இப்போ ஏதாவது அடி கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும். எதுவுமே அடி கொடுக்க முடியாது. அப்படின்னா பகுதியும் பெருக்கி போடணும், தொகுதியும் பெருக்கி போடணும். I8 40, இல்லை மைனஸ் குறி இருக்கிறனால -40/7 9 63. இப்போ இதுவும் என்னென்னா ஒரு விகிதமுறை எண்ணு தான். அப்போ -40/63 ஆனது க்யூவில் உள்ளது. therefore a பெருக்கல் b என்பது க்யூவில் அமையும். therefore a மற்றும் b ஆகியவை க்யூவில் அமையும் எனில் ரெண்டும் க்யூ தான். ஏன்னா நம்மளுக்கு அது விகிதமுறை எண் தான். அப்படி இருக்கும்போது a+bயும் a பெருக்கல் bயும் எதில் இருக்கும்? க்யூவில் அமையும். அவ்வளோதான். ரெண்டாவது கேள்வி என்ன தந்திருக்காங்க அப்படின்னா -10/11 மற்றும் -8/33 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பினை சரிபார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, இப்போ நம்மளுக்கு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நம்பரையும் கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பை சரிபார்க்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு 2 நம்பர் இந்த கணக்கில் தந்திருக்காங்களா? என்னென்ன நம்பர் தந்திருக்காங்க? -10/11, அடுத்தது -8/33 தந்திருக்காங்க. இந்த முதல் நம்பரை ஏன்னு எடுத்துக்கலாம். a = -10/11. அடுத்த நம்பர் b = -8/33. இப்போ இதில் என்னென்னா பரிமாற்று பண்பை தான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பரிமாற்று பண்புனா என்ன ஃபார்முலா அப்படின்னா a+b = b+a. இது என்னென்னா கூட்டலுக்கான பரிமாற்று பண்பு. அடுத்து பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பு a பெருக்கல் b = b பெருக்கல் a. சரியா, இப்போ இதை நம்ம
கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, ரெண்டு பக்கமும் சமன் நம்ம கொண்டு வர போகிறோம். கூட்டலுக்கான பரிமாற்று பண்பு நம்ம ஃபஸ்ட்டாக செக் பண்ணிடலாம். கூட்டலுக்கான பரிமாற்று பண்பு அதனுடைய ஃபார்முலா என்னது? a + b = b + a. இப்போ நம்ம இடது பக்கமாக இருக்க கண்டுபிடிக்கிறோம். a + b கண்டுபிடிக்கிறோம். a + b = a வந்து -10/11 ப்ளஸ் b வந்து -8/33. இப்போ இது நம்ம பகுதி ஒன்று போல் இருந்துச்சுன்னா நம்ம தொகுதியை கூட்ட முடியும். பகுதி ஒன்று போல் இருக்கா? இல்லை, வெவ்வேறான பகுதியாக இருக்குது. இப்போ பார்க்கணும், நம்ம மொத்தம் 3 கண்டிஷன் இருக்குது. பகுதி ஒன்று போல் இருக்கா நம்ம மாற்றுறதுக்கு. ஒரு கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரே வாய்ப்பாடு இல்லை அப்படின்னா நம்ம மாற்றி மாற்றி அதை பெருக்கிக்கலாம். சரி, இப்போ இதில் வந்து 11 33 இருக்கா? இப்போ நம்மளுக்கு 33ங்கிறது 11ஆம் வாய்ப்பாடில் வரக்கூடிய நம்பர் அப்படின்னா இது பெரிய நம்பர் நம்ம மீச்சமாகவே எடுத்துடலாம். இது ரெண்டாவது கண்டிஷன். என்ன ஒன்று வந்து கொஞ்சம் பெரிய எண்களாக இருந்தால் நம்ம டானா போட்டு வகுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அப்படி நம்மளுக்கு 3 முறையில் நம்ம செய்யலாம் இந்த மாதிரிப்பட்ட விகிதமுறை எண்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 11ஓட மடங்காக இருக்கிறதுனால இதுக்கு மீச்சமாக நம்ம 33 எடுத்துடலாம். இப்போ இந்த 11 நம்ம 33 மாற்றணும். அப்போ என்ன வாய்ப்பாடுக்கு பெருக்கணும் அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாடுக்கு மேலே கிளையமாக பெருக்கியிருக்கிறோம். சரியாக பெருக்கணும் அப்படின்னா 3 30 இல்லை மைனஸ் இருக்கனால -30. அடுத்து எங்கள் இங்கே வந்து 33 தான் இருக்குது. அதனால் நம்ம இதை எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். சரியா? இப்போ இதை நம்ம 33 பெருக்கி வந்துடும். நமக்கு கீழே போட்டாச்சு. இந்த 33 நம்ம இங்கே கீழே போட்டாச்சு. பொதுவாக -8 மேலே தூக்கி எழுதிடணும். -30 -8 கூட்டணும் அப்படின்னா -38/33 வந்துடுமா? இது சமன்பாடு 1. அடுத்தது வலது பக்கமாக b + a. பியை முதல்ல எழுதிட்டு ஏ ரெண்டாவது எழுதிக்கணும். இல்லை பியோட வேல்யூ வந்து -8/33. அடுத்தது ப்ளஸ் ஏயோட மதிப்பு -10/11. இப்போ இதுலேயும் அதே போல் நம்ம ஒரே பகுதியாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஒரே பகுதியாக கன்வெர்ட் பண்ணோம்னா அதே சேம் ப்ராசஸ் தான். 33 மீச்சமாக எடுத்துக்கணும். இதை 3ஆல் பெருக்கினா போதும். -8 -13 பெருக்கினா -30. அப்போ இதை ரெண்டு கூட்டணும் அப்படின்னா -38/33. இது வந்து சமன்பாடு 2. சரியா? இப்போ நம்ம 2 சமமாட்டு கிடச்சிச்சு. 1 = 2. ஓகேவா? அப்போ நம்ம கூட்டலுக்கான பரிமாற்று பண்பு நமக்கு சரிபார்க்கப்பட்டது. ஓகேவா? 1 = 2. therefore 1 மற்றும் 2 கூட்டலுக்கான பரிமாற்று பண்பு சரிபார்க்கப்பட்டது. அடுத்தது பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பு. பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பு இப்போ இதனுடைய ஃபார்முலா என்னது? a × b = b × a. சரியா? இப்போ ஏயோட மதிப்பு என்ன அப்படின்னா இந்த கணக்குக்கு ஏயோட மதிப்பு -10/11, b வந்து -8/33. நம்ம இதில் இடது பக்கம் உள்ள கண்டுபிடிக்கிறோம். a × b = -10/11 பெருக்கல் -8/33. இதை பெருக்கிறோம். மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 8 80/11 33 பெருக்கணும் அப்படின்னா 363 கிடைக்கும். சரி? அப்போ இது சமன்பாடு 1. 11 33 பெருக்கணும் எவ்வளோ? 363. அடுத்தது இடது பக்கமாக இருக்கக்கூடியது, சரி வலது பக்கமாக இருக்கக்கூடியது b × a. நம்ம இடது பக்கமாக முடிச்சிட்டோம். வலது பக்கமாக b × a கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதில் பியோட வேல்யூ -8/33 பெருக்கல் a மதிப்பு -10/11. இதையும் பெருக்கிறோம். மைனஸ் ப்ளஸ் 8 10 80/33 11 பெருக்கணும் அப்படின்னா 363.
இது சமன்பாடு 2. இப்போ நமக்கு 2 சமமாக கிடச்சிருக்கா பாருங்க. 1 2 இடது பக்கம் வலது பக்கமாக சமமாக கிடச்சிருக்கா. அப்போ 1 சமம் 2. தேர்ஃபோர் 1 மற்றும் 2லிருந்து a பெருக்கல் b is equal to b பெருக்கல் a என சரிபார்க்கப்பட்டது. இல்லைனா 1 மற்றும் 2லிருந்து பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பு சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு நம்ம எழுதி முடிச்சிடணும். சரியா? அடுத்து 3வது கணக்கு. -7/9 5/6 மற்றும் -4/3 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சேர்ப்பு பண்பினை சரிபார்க்கவும். இப்போ நம்மளுக்கு இதில் 3 நம்பர் தந்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா கூட்டலுக்கும் பெருக்கலுக்கான சேர்ப்பு பண்பை நம்மளை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு 3 நம்பர் தந்திருக்காங்களா? -7/9 5/6 அடுத்து -4/3. இதில் இதை வந்து ஏன்னு எடுத்துக்கணும். a is equal to -7/9 அடுத்து b is equal to 5/6 c is equal to -4/3. இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா கூட்டலுக்கான சேர்ப்பு பண்பும் பெருக்கலுக்கான சேர்ப்பு பண்பும் நம்ம சரிபார்க்க சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம கூட்டலுக்கான சேர்ப்பு பண்பு சரிபார்க்க போகிறோம். கூட்டலுக்கான சேர்ப்பு பண்பு கூட்டலுக்கான சேர்ப்பு பண்புக்கான ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். எல்லாமே கூட்டலாக தான் இருக்கணும். ப்ராக்கெட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். a + b இந்த ரெண்டே நம்ம சேர்த்துக்கணும். ப்ளஸ் c ஈக்குவல் டு அடுத்ததில் a தனியாக விட்டுட்டு b + c. இதுதான் கூட்டலுக்கான சேர்ப்பு பண்பு. சரியா? இப்போ இதில் நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். இடது பக்கமாக a + b + c கண்டுபிடிக்கிறோம். இதில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு a + b அதாவது ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். a + b = இதில் வரக்கூடிய ஆன்சர் கூட அடுத்து c கூட்டுறோம். ஏயோட வேல்யூ என்ன? -7/9 ப்ளஸ் பியோட வேல்யூ 5/6. ஓகேவா? இப்போது இந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷனில் பாருங்கள் 6 9 இது சேமான ஒரே வாய்ப்பாடு நம்மளுக்கு வகுக்கிற நம்பராக இருக்கிறதுனால இந்த மாதிரிப்பட்ட இதில் நம்ம மீச்சமாவை கண்டுபிடிச்சிடும். 9க்கும் 6க்கும் 3 வாய்ப்பாடுக்கு இதை வகுத்தோம்னா 3 9 2 3 6 அடுத்து 3 வாய்ப்பாடுக்கு வகுத்தோன்னா 1 2 இனி 2 வாய்ப்பாடு வகுத்தோன்னா 1 1. இப்போ இதனுடைய மீச்சமாக பாருங்கள் 3 9 9 2 18. அப்போ இதனுடைய மீச்சமாக என்னென்னா 18. இப்போ இதை எந்த நம்பரால் பெருக்கணும்? 2ஆம் வாய்ப்பாடில் பெருக்குன்னா 9 2 18 மாறிடும். இதை எந்த வாய்ப்பாடில் பெருக்கணும்? 3ஆம் வாய்ப்பாடில் பெருக்கணும்னா 6 3 18 வந்துடும். என் தொகுதியை மட்டும் பெருக்கி போடுங்க. -7 2 பெருக்கணும் அப்படின்னா 7 2 -14 ப்ளஸ் I3 15. ஓகேவா? இப்போ இதை கழிச்சோம்னா 15லேருந்து 14 கழிச்சோன்னா 1/18. இது வந்து எதுக்கான வேல்யூ? a + b = 1/18. இனி வந்து a + b வேல்யூ போட்டுக்கிட்டு அடுத்து c வேல்யூவும் போட்டுட்டு அதை ரெண்டத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். a + b + c = a வேல்யூ வந்து 1/18 இப்போ கண்டுபிடிச்சோமா. இனி c வேல்யூ பார்த்திங்கன்னா -4/3. என்ன நல்லா கவனிங்க. இந்த கணக்குக்கு பாருங்கள். இந்த இதில் பாருங்கள். இந்த இடத்துல 3 18 இருக்கா? 3 18 3க்கு மடங்கு தான் 18. ஓகே, 3 மடங்கு தான் 18. அப்போ இதை நம்ம 18 மீச்சமாகவே எடுத்துடலாம். இதை சேஞ்ச் பண்ணணுமா? சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஏன்னா 18 தான் இருக்குது. அப்போ தொகுதியை மட்டும் தூக்கி இங்கே எழுதிருங்க. இனி இதை சேஞ்ச் பண்ணணுமா? சேஞ்ச் பண்ணணும். எந்த வாய்ப்பாடில் பெருக்கணும்? மேலேங்கிலையும் 6ஆம் வாய்ப்பாடில் பெருக்கிறோம். 3 6 18 4 6 24. இங்கே மைனஸ்க்கு இருக்கிறனால -24. இனி இதை கழித்தோம் அப்படின்னா -23/18. இது வந்து சமன்பாடு 1. சரியா? இனி அடுத்து நம்ம வலது பக்கமாக கண்டுபிடிக்க போகிறோம். வலது பக்கமாக கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய ஃபார்முலா என்ன? a + b + c. இப்போ இதில் எதுக்கான வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்? b + c கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதில் b வேல்யூ என்ன? 5/6. c வேல்யூ என்ன? -4/3. இப்போ இதுக்கு மீச்சமாக கண்டுபிடிச்சா என்ன வரும்? இதுக்கு மீச்சமாக 3 மடங்கு தான் 6. அப்படி தானே? அப்போது நம்ம 6 எடுத்துக்கலாம். பெரிய நம்பரை எடுத்துக்கலாம் 6. இதை சேஞ்ச் பண்ணணுமா? சேஞ்ச் பண்ணக்கூடாது. இதை சேஞ்ச் பண்ணணுமா? சேஞ்ச் பண்ணணும். எந்த வாய்ப்பாடில்? 2ஆல் பெருக்கிறோம். ஏன்னா 3 2 6. இதில் வந்துட்டு தொகுதி அப்படியே தூக்கி எழுதிடணும் 5. இதில் வந்து 4 2 8. அப்போ -8. இதில் மைனஸ் கொடுக்கலாம் -8.
இதை கழிச்சோம் அப்படின்னு என்ன வரும்னு பாருங்கள், -3/6. இதனை அடி கொடுக்கலாம். 3ஆம் அமைப்பெடுக்கு 1 3 3 2 3 6. அப்போ b + cயோட வேல்யூ என்னென்னா -1/2. அடுத்தது a + b + c = a வந்து எவ்வளவு அப்படின்னா -7/9. அடுத்தது ப்ளஸ் b + c வந்து -1/2. இப்போ பாருங்கள், இது வந்து இந்த இடத்துல பாருங்கள் 9 2 வெவ்வேறான வாய்ப்பாடு. அப்போனா அப்படியே பெருக்கி போட்டுறணும். 9 2 எவ்வளோ, 18. இதை எந்த வாய்ப்பாடில் பெருக்கணும், 2ஆம் வாய்ப்பாடில் பெருக்கணும். இதை எந்த வாய்ப்பாடில் பெருக்கணும், 9ஆம் வாய்ப்பாடில் பெருக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு தொகுதி 18 மாறும். சரியா? 9 2 18, 7 2 14. அதை 14 இங்கே தூக்கி எழுதிருங்க. அடுத்து 1 9 9, அப்போ -9. இதை கூட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னா -23/18. இது சமன்பாடு 2. இப்போ நம்மளுக்கு 1லேயும் -23/18 தான் கிடச்சிருக்கு, 2லேயும் -23/18 தான் கிடச்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு ரெண்டும் சமமாக இருக்குது. இப்போ 1 = 2. தேர்ஃபோர் 1 மற்றும் 2லிருந்து ஃபார்முலாவை எழுதிக்கணும். ஓகேவா? என்ன ஃபார்முலா? a + b + c = a + b + c என சரிபார்க்கப்பட்டது. அடுத்தது பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பு. பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பு. சரி, பெருக்கலுக்கான சேர்ப்பு பண்பு. இதில் a × b × c = a × b × c. இதுதான் பெருக்கலுக்கான சேர்ப்பு பண்போட ஃபார்முலா. அது நம்ம கூட்டல் போட்டோம் இல்லை பெருக்கல் போட்டோம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நம்ம இடது பக்கமாக இருக்க கண்டுபிடிக்கணும். a × b × c. அதுலேயும் இந்த ப்ராக்கெட்டில் இருக்க கண்டுபிடிக்கிறோம். a × b = a வேல்யூ எவ்வளோ அப்படின்னா -7/9 பெருக்கல் பியோட வேல்யூ 5/6. இப்போ இதை பெருக்கிறோம். 7 5 35. இப்போ -35/9 6 54. இது வந்து என்ன, எதனோட மதிப்புனா a × bயோட மதிப்பு தான் -35/54. இனி என்ன கண்டுபிடிக்கணும்னா a × b × c. அப்போ a × bயோட வேல்யூ -35/54 பெருக்கல் cயோட வேல்யூ எவ்வளோனா -4/3. இனி மைனஸை ப்ளஸ் ஆயிரும். 35 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 140/54 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 162. இதே இப்போ நம்ம 2ஆம் படுக்கு அடி கொடுக்கலாமா? 2ஆம் படி அடி கொடுத்தனா 7 2 14 கூட 0, இல்லை 8 2 16 1 2 2. அப்போ இதனோட ஆன்சர் 70/81. இது வந்து சமன்பாடு 1. அடுத்தது வலது பக்கமாக இருக்க கண்டுபிடிக்க போகிறோம். a × b × c. இதில் b × c தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். b × c ஏன்னா ப்ராக்கெட்டில் இருக்க தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பியோட வேல்யூ என்ன அப்படின்னா 5/6 பெருக்கல் சியோட வேல்யூ -4/3. இதையும் பெருக்கணும். 5 4 20. இங்கே மைனஸ் குறிக்கனால -20/6 3 18. இது 2ஆம் இப்படி அடி கொடுக்கலாம். அடி கொடுத்தா 5 2 20, 9 2 18. இப்போ -10/9. இனி அடுத்தது a × b × c = இதில் வந்து ஏயோட வேல்யூ எவ்வளோனா -7/9 பெருக்கல் b × c வந்து -10/9. மைனஸ் ப்ளஸ்ஸு 7 10 70/9 9 81. சரி, இப்போ 1வது 2வது சமமாக இருக்கா பாருங்கள். 70/81. இது 2வது சமன்பாடு. நம்மளுக்கு 1 2 சமமாக கிடச்சிடுச்சு. அப்போ நம்ம இது சரி பார்த்துட்டோம். சரியா? தேர்ஃபோர் 1 மற்றும் 2லிருந்து
ஏ பெருக்கல் பி பெருக்கல் சி இஸ் ஈக்குவல் டு ஏ பெருக்கல் பி பெருக்கல் சி என சரிபார்க்கப்பட்டது. அடுத்து 4வது கணக்கு. விகிதமுறு எண்களுக்கான ஏ பெருக்கல் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ பெருக்கல் பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் சி என்ற பங்கீட்டு பண்பினை ஏ இஸ் ஈக்குவல் டு -1/2, பி இஸ் ஈக்குவல் டு 2/3 மற்றும் சி இஸ் ஈக்குவல் டு -5/6 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு சரி பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம புக்கில் வந்து நம்மளுக்கு இதில் தவறுதலாக கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வரணும் அப்படின்னா இதில் பெருக்கல் வரணும். சரியா, ஏ பெருக்கல் சின்னு வரணும். சரியா, இப்போ இதை நம்ம சரி பார்த்துடலாமா? இதில் வந்து ஏ வேல்யூ என்ன தந்திருக்காங்க அப்படின்னா -1/2, பி வேல்யூ என்ன தந்திருக்காங்கன்னா 2/3, சி வேல்யூ என்னென்னா -5/6. சரியா, இப்போ என்ன ஃபார்முலா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பங்கீட்டு பண்பு. ஓகேவா, ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி. இதை நம்ம சரி பார்க்க சொல்லியிருக்காங்க. இதில் இடது பக்கமாக இருக்க நம்ம முதல்ல சரி பார்க்கலாம். ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி, அதுலேயே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எது கண்டுபிடிக்கணும்? பி ப்ளஸ் சியை கண்டுபிடிக்கிறோம். பி ப்ளஸ் சிங்கும்போது 2/3 ப்ளஸ் -5/6. இப்போ இதுக்கு மீச்சமாக என்ன வரும்? மீச்சமாக 3 மடங்கு தான் 6. அப்போ நம்ம 6 போட்டுடலாமா? இதை வந்து 2ஆல் பெருக்கிறோம். 2 2 4, 3 2 6 இங்கே எழுதியாச்சு. இனி 6 இங்கே எழுதியாச்சு. இதில் -5. அப்போ இதை கழித்தோம் அப்படின்னு என்ன வரும்? -1/6 வருமா? -1/6. இனி அடுத்தது இதுதான் என்னது? பி ப்ளஸ் சியோட வேல்யூவா? அடுத்தது இனி என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி. அப்போ ஏ மதிப்பு எழுதிக்கோங்க. ஏ மதிப்பு -1/2. அடுத்தது பி ப்ளஸ் சியோட வேல்யூவு -1/6. இப்போ இதில் பெருக்கி போட்டுடலாமா? ஓர் 1 1, -1 ப்ளஸ், அப்போ 1/2 6 12. இது சமன்பாடு 1/12ங்கிறது. அடுத்தது வலது பக்கமாக ஏ பெருக்கல் பி ப்ளஸ் ஏ பெருக்கல் சி இதை கண்டுபிடிச்சிடலாமா? இதை அப்படியே டைரெக்டாகவே எழுதிடலாம். ஏன்னா பெருக்கல் குறி இருக்கிறதுனால அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். ஏ வேல்யூ என்னென்னா -1/2, பி வேல்யூ என்ன 2/3, ப்ளஸ் குறியை போடுங்க. அடுத்தது ஏ வேல்யூ என்ன -1/2 பெருக்கல் சி வேல்யூ என்ன -5/6. இப்போ இதை அடி கொடுத்துடலாமா? ஓர் 2 2, ஓர் 2 2. இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா -1/3 ப்ளஸ் இதை பெருக்கி போடுங்க. -1 ப்ளஸ் ஆயிரும். ஓர் 5 5/2 6 12. இப்போ இதுக்கு என்ன மீச்சமாக கண்டுபிடிக்கணும்னா ஒரே பகுதியை மாற்றினா தான் நம்ம அதுக்கு கூட்டவோ கழிக்கவோ செய்ய முடியும். இப்போ நம்ம ஒரே பகுதியை மாற்றணும் அப்படின்னா 3 மடங்கு தான் 12. அப்போ 12 மீச்சமாக எடுத்துக்கிட்டால் இதை எந்த வாய்ப்பாடில் பெருக்கணும்? 4ஆம் வாய்ப்பாடில் பெருக்கணும். 3 4 12. இப்போ இங்கே ஓர் -4 -4 ப்ளஸ் 5. இதை இனி கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வரும்னா 1/12. இது சமன்பாடு 2. பாருங்கள், 1 2 சமமாக கிடச்சிச்சா? நீ 2 சமமாக கிடச்சிருக்கா? இப்போ 1 = 2. therefore 1 மற்றும் 2லிருந்து ஏ பெருக்கல் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ பெருக்கல் பி ப்ளஸ் ஏ பெருக்கல் சி என சரிபார்க்கப்பட்டது. அடுத்து 5வது கணக்கு. கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான சமணி பண்பினை 15/19 மற்றும் -18/25 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு சரிபார்க்கவும். சரியா, கூட்டல் சமணி பண்பையும் பெருக்கல் சமணி பண்பையும் நம்மளுக்கு இந்த 2 நம்பருக்கும் சரிபார்க்க சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் நம்பர் என்னென்னா 15/19. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கூட்டல் சமணி பண்பு கண்டுபிடிச்சிடலாம். கூட்டல் சமணி பண்பு. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். a + 0 = a = 0 + a. இது a மதிப்பு தான். இது நம்மளுக்கு கேள்வியில் தந்திருக்குது. a = 15/19. இதில் தூக்கி அப்படியே எழுதிட வேண்டியதான். என்னென்னா நம்மளுக்கு எந்த எண்ணு கூட 0 கூட்டினாலும் நம்மளுக்கு அதே எண் கிடைக்கும். அப்போது கூட்டல் சமணி என்னென்னா 0 தான் நம்மளுக்கு கூட்டல்
சரியா? நம்ம அதை சும்மா அப்படி நம்ம அதை ஏ மதிப்பை மட்டும் பிரதிட்டுக்க வேண்டியது தான். 15/19 ப்ளஸ் 0 = இதை கூட்டினா 15/19 வருமா? = 0 + 15/19. எப்படி கூட்டினா நமக்கு ஆன்சர் என்ன தான் வரும் அப்படின்னா 15/19 தான். இந்த கூட்டல் சமனி பண்பு. அடுத்து பெருக்கல் சமனி பண்பு. பெருக்கல் சமனி பண்புக்கு ஃபார்முலா என்னென்னா a × 1 = a = 1 × a. எந்த நம்பர் கூட நம்மளுக்கு 1 பெருக்கும்போது அதே சேம் நம்பர் வருது, அதுதான் நம்மளுக்கு சமனி பண்புன்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து பெருக்கல் சமனி பண்புனா சமனினா என்னென்னா 1, கூட்டல் சமனினா 0, பெருக்கல் சமனினா 1. சரியா? நம்மளுக்கு அப்போது இந்த நம்பர் கூட நம்ம 1 பெருக்கும்போது அதே சேம் நம்பர் கிடைக்கும். இப்போ இதில் நம்ம a மதிப்பு என்னென்னா 15/19 பெருக்கல் 1 = அதை பெருக்கணும் என்ன வந்துடும் 15/19 = 1 பெருக்கல் 15/19. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது செகண்ட் இன்னொரு கணக்கு அதிலே கொடுத்துருந்தாங்களா, அது வந்து -18/25. கூட்டல் சமனி பண்பு பெருக்கல் சமனி பண்பு கண்டுபிடிக்கிறோம். கூட்டல் சமனி பண்பு அதே ஃபார்முலா தான். a + 0 = a = 0 + a. அப்போ அதில் நம்ம பிரதிட்டோம்னா -18/25 + 0 = என்ன வரும்? -18/25 = 0 + -18/25. அடுத்தது பெருக்கல் சமனி பண்பு. இதில் அதே ஃபார்முலா தான். a × 1 = a = 1 × a. அதே இதில் பிரதிட்டோன்னா 18/25 பெருக்கல் 1. இதை பெருக்கணும் என்ன வந்துடும்? -18/25 கிடச்சிருமா? = அதை அப்படியே மாற்றி போடுங்க 1 × -18/25. அவ்வளோதான். இந்த 5வது கணக்கு முடிஞ்சிச்சு. அடுத்து 6வது கணக்கு. கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான நேர்மாறு பண்பினை -7/17 மற்றும் 17/27 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு சரிபார்க்கவும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூட்டல் பெருக்கலுக்கான நேர்மாறு பண்புன்னு சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இதுலேயே 2 நம்பர் தந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு -7/17. இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். a = -7/17. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக கூட்டல் நேர்மாறு பண்பு சரிபார்க்க போகிறோம். கூட்டல் நேர்மாறு பண்பு இதனுடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா a + -a சரியா = -a + a = 0. ஒரு நம்பரு அதுக்கு மைனஸ் நம்பரால் நம்ம கூட்டும்போது நம்மளுக்கு 0 வரணும். சரி, இப்போ ஒரு ப்ளஸ் நம்பராக இருந்ததுன்னா அதுக்கு மைனஸ் நம்பர் தான் நம்மளுக்கு நேர்மாறு. அதே போல் மைனஸ் நம்பராக இருந்துச்சுன்னா ப்ளஸ் நம்பர் தான் அதனோட நேர்மாறு. அப்போ ரெண்டத்தையும் கூட்டும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? 0 வந்துடுமா? அதுதான் நம்மளுக்கு கூட்டல் நேர்மாறு. அதே போல் பெருக்கல் நேர்மாறுங்கும்போது ஒரு நம்பர் அதனுடைய தலைகீழ நம்ம பெருக்கும்போது 1 வரணும். வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு பெருக்கல் நேர்மாறுவாக இருக்கும். a + -a நம்ம இடது பக்கமாக இருக்கிறது இப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஏங்கும்போது -7 + 17 ப்ளஸ் அடுத்தது -ஏங்கும்போது -ஏன்னா நம்ம குறிய மாற்றிக்கணும். இது நம்மளுக்கு a வந்து -7/17னா -ஏங்கும்போது அப்படியே குறிய மாற்றிட்டோம் அப்படின்னா 7/17. அப்போ இங்கே -7ங்கும்போது 7/17. சரியா? இப்போ இதை ஒரு ப்ளஸ் 7/17 -7/17 0 வந்துடுமா? இன்னும் அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? -a + a. சரி, -ஏனா என்னது? 7/17 ப்ளஸ் ஏனா -7/17. அதே போல் ப்ளஸ்ஸோ மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் 0 வந்துடும். இப்போ இதுதான் நம்மளுக்கு கூட்டல் நேர்மாறு. சரியா? அடுத்து பெருக்கல் நேர்மாறு. பெருக்கல் நேர்மாறுனா ஏயும் அதனுடைய தலைகளால் நம்ம பெருக்கும்போது நம்மளுக்கு 1 வந்துடணும். ஒரு நம்பரை அதுக்கு தலைகளால் பெருக்கும்போது நம்மளுக்கு 1 வந்துச்சு அப்படின்னா அது வந்து பெருக்கல் நேர்மாறு. சரியா? இப்போ நம்மளுக்கு a வந்து என்னென்னா -7/17. இப்போ அதன் தலைகீழ் பார்த்திங்கன்னா 1/7னா 17/-7. இது வந்து மேலே தூக்கி மைனஸ் போட்டோம்னா -17/7ன்னு வரும். சரியா? இனி நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோன்னா 1/a × 1/a, அதாவது a அதனுடைய தலைகீழ்.
ஏ இன்ட்டு 1/a பெருக்கும்போது 1 வரணும் ஆன்சர். ஏ வந்து -7/17, 1/aங்கும்போது -17/7. இந்த அடி கொடுத்துடலாமா? ஒரு 7 ஒரு 7 ஒரு 17 17 ஒரு 17 17 மைனஸ் ப்ளஸ். அப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஒரு 1 1, அதே போல் ஒரு 1 1. இப்போ ஆன்சர் வந்து 1 கிடச்சிருச்சு. சரியா? இனி அதே போல் என்ன பண்ணால் அடுத்தது இதாக ஃபஸ்ட்டாக போட்டுக்கோங்க. 1/a பெருக்கல் a. அப்படி பெருக்கும்போது நம்மளுக்கு என்ன வரணும்னா ஆன்சர் 1 வரணும். இதுதான் ஃபார்முலா. சரியா? இது ஃபார்முலா நம்மளுக்கு பெருக்கல் நேர்மாருக்கு என்னது? a இன்ட்டு 1/a = 1/a இன்ட்டு a = 1. இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம், இது கண்டுபிடிச்சிட்டோம். இனி இதை கண்டுபிடிக்க போகிறோம். 1/aங்கும்போது -17/7 பெருக்கல் a வந்து -7/17. இதை அடி கொடுக்கலாமா? 17 17 7 7. ஒரு மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ஒரு 1 1. சரி, அப்போ நம்மளுக்கு இதில் 1 கிடச்சிருச்சு. அப்போ இது நம்மளுக்கு பெருக்கல் நேர்மாறு பண்ணால் நம்ம சரி பார்த்துட்டோம். இனி அடுத்து அதே இதில் செகண்ட் ஆப்ஷன் நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 17/27. இதுலேயும் கூட்டல் நேர்மாறு பண்பு கண்டுபிடிக்கிறோம். கூட்டல் நேர்மாறு பண்பு. இப்போ இல்லை நம்மளுக்கு ப்ளஸ் நம்பர் தந்திருக்காங்களா, அதை நம்ம மைனஸை போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 0 வந்துடணும். கூட்டல் நேர்மாறு பண்புக்கு ஃபார்முலா என்னது? a + -a = -a + a = 0. a வேல்யூ வந்து இதுதான் a வேல்யூ. a = 17/27. a வந்து 17/27. இது நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம். a + -a. a வந்து 17/27 ப்ளஸ் -aங்கும்போது குறிய மாற்றிக்கோங்க. -17/27. இப்போ ஒரு ப்ளஸ்ஸை மைனஸ் அடிச்சிட்டோன்னா ஆன்சர் 0 கிடச்சிருமா? இனி அடுத்தது இதை கண்டுபிடிக்கிறோம். -a + a. -aங்கும்போது -17/27 ப்ளஸ் ஏங்கும்போது 17/27. இதுலேயும் அதே போல் ஒரு மைனஸும் ப்ளஸ்ஸும் நம்மளுக்கு 0 ஆயிடுது. 0. இனி பெருக்கல் நேர்மாறு. பெருக்கல் நேர்மாறு பண்பில் a வந்து நம்மளுக்கு 17/27. அதே இது 1/a கண்டுபிடிச்சோன்னு எப்படி மாறிடும்? தலைகளை மாறிடுமா? 27/17. இப்போ நம்ம பெருக்கல் நேர்மாறின ஃபார்முலா a இன்ட்டு 1/a = 1/a இன்ட்டு a = 1. சரி, இப்போ நமக்கு ஆன்சர் 1 கிடைக்கணும். இதை கண்டுபிடிக்கிறோம். a பெருக்கல் 1/a = a வந்து 17/27 பெருக்கல் 1/aங்கும்போது 27/17. இதை அடி கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே கேன்சல் பண்ணிடட்டோம். 1 வந்துடுது. அதே போல் இதை கண்டுபிடிச்சா 1 வரணும். 1/a பெருக்கல் a = 1/aங்கும்போது 27/17 பெருக்கல் ஏங்கும்போது 17/27. இதை அடி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆன்சர் 1. சரியா? இனி கொள்குறி வகை வினாக்கள். 7வது, விகிதமுறு எண்களுக்கு டேஸ் என்ற எண்ணால் அடைவு பண்பானது வகுத்தலுக்கு உண்மையாகாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. என்னென்னா 0 தான் ஆன்சர் வரும். ஏன்னா எந்த எண்ணையும் 0வால் தான் வகுக்க முடியாது. சரி, அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து 0. ஏன்னா வகுத்தலுக்கு அடைவு பண்பு உண்மையாகாது. இப்போது 1/0னா ஆன்சர் என்ன வந்துடும்? இன்ஃபினிட்டி. வந்து எந்த நம்பராக 0வில் வகுத்தாலும் ஆன்சர் இன்ஃபினிட்டி. அதனால் இது அடைவு பண்பு உண்மையாகாது. எந்த நம்பருக்கு? 0க்கு. இன்னும் அடுத்து 8வது, 1/2 - 3/4 - 5/6 ≠ 1/2 - 3/4 - 5/6 என்பது கழித்தலானது விகிதமுறு எண்களின் டேஸ் பண்பினை நிறைவு செய்யாது என்பதை விளக்குகிறது. இது என்ன பண்பு பாருங்கள்? இது கழித்தலுக்கான என்ன பண்பு? நம்ம ஏற்கனவே கூட்டல் பெருக்கலுக்கான சேர்ப்பு பண்பு படித்தோம். இப்போ இது கழித்தலுக்கான சேர்ப்பு பண்பு. நம்மளுக்கு இது ரெண்டும் நிறைவு செய்யலைன்னு தந்திருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இது என்ன பண்புன்னு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இது என்ன பண்புனா சேர்ப்பு பண்பு. சரியா? என்ன பண்பு? சேர்ப்பு பண்பு. 9, பின்வரொன்று எது கூட்டலின் நேர்மாறு பண்பினை விளக்குகிறதுன்னு கேட்டிருக்காங்க. கூட்டலின் நேர்மாறு பண்புனா a - a = 0 சொல்லி கொடுத்தேன்ல அது கணக்கில். அப்போ இதுலேயும் ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கணும், இன்னொன்று மைனஸாக இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடுது. இப்போ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதுதான் 1 + இது 1/8 ப்ளஸ் நம்பரு, இது வந்து மைனஸ் நம்பர். இது நம்மளுக்கு கேன்சல் ஆகி 0 வந்துடும் ஆன்சரு. அப்போ இதுதான் ஆன்சரு ஆ. 10வது, 3/4 பெருக்கல் 1/2 மைனஸ் 1/4 = 3/4 பெருக்கல் 1/2 மைனஸ் 3/4 பெருக்கல் 1/4 என்பது பெருக்கலானது டேஸின் மீது பங்கீடு செய்வது என்பதை விளக்குகிறது. சரியா? இது என்ன பண்புன்னு பார்த்தீங்கன்னா பங்கீடு பண்பு. இதில் என்ன குறி இருக்குன்னு பாருங்கள்? கழித்தல் குறி தான் இருக்குது. சரி, இதில் என்ன குறி இருக்குது? கழித்தல் குறி இருக்குது. அப்போ
கழித்தலின் மீது பங்கீடு செய்கிறது என்பது விளக்குகிறது. ஆன்சர் அப்போ இதில் என்னென்னா கழித்தல். அவ்வளோதான் அந்த பயிற்சி. தேங்க்யூ.